வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தமிழ் 10ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து தான் கேள்விகள் வரும். அதனால தான் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து ஒரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு இயல் 2 கேட்கிறதா என் குரல். இது ஒரு உரைநடை பகுதி. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நுழைய முன் பார்த்துடலாம். எல்லா உயிரினத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது இயற்கை தான். ஒரு மனித இனமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது என்னென்னா இயற்கை தான். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்மளுடைய மூச்சு காற்று அது இயற்கையிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணியும் நம்மளுக்கு இயற்கையிலேருந்து தான் கிடைக்குது. நம்ம வாழக்கூடிய பகுதி இது எல்லாமே இயற்கை தந்த ஒரு வரமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் கதிரவன் கிட்டேருந்து வரக்கூடிய ஒளி, இதை வச்சு தான் மனித இனமும் சரி, மற்ற ஒரு செடி வளர்றதுக்கு கூட என்ன தேவைப்படுது? அந்த கதிரவனோட ஒளி தான் தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது நம்ம இயற்கையை சார்ந்து தான் வாழ்கிறோம். இந்த இயற்கையில் ரொம்பவுமே குறிப்பிடத்தக்கதாக ஒன்று சொல்லணும்னா அது என்னன்னா காற்று. இந்த பூமி ஃபுல்லாக அந்த காற்றால் நிரம்பியது தான். இந்த காற்று மெல்ல அப்படியே வந்ததுன்னா அதை தென்றல்னு சொல்கிறாங்க. இதே ரொம்ப பலமாக வந்ததுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா புயல்னு சொல்கிறாங்க. அது வீசுகிற வேகத்தை வச்சும் காற்றுக்கு வேறு வேறு பெயர் இருக்குது. இப்படிப்பட்ட காற்று ஒருத்தங்கிட்ட கற்பனையாக பேசிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். காற்று ஒரு மனிதன்கிட்ட பேசிச்சுன்னா எப்படி இருக்கும்? காற்று சொல்லுது, அதாவது ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு அவங்க மூச்சை இழுக்கிறதுக்கு விடுறதுக்கு எல்லாமே முக்கியமாக இருக்கிறது யார்? இந்த காற்று தான். ஸோ உயிரினங்கள் வாழ்கிறதுக்கே முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த காற்று தான். இந்த காற்றை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். கண்ணால் பார்க்க முடியாதே தவிர ஆனால் அந்த காற்றை நம்மளால உணர முடியுது. மழை, பருவமாற்றம், இசை, இலக்கியம் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருக்கிறது யாரு? காற்று தான். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் காற்று தான். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். கரெக்டு தான். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனதுன்னு தான் சொல்றாரு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்றாரு. இதுல இவரு காற்றையும் ஒரு முக்கிய காரணமா சொல்றதுனால அந்த காற்றுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுது. உயிராக நான். மனிதர்களோட இயக்கத்துக்கும் சரி, மற்ற உயிரினங்களோட இயக்கத்துக்கும் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டாக இருக்கிறது யாருன்னா இந்த காற்று தான். ஆனால் தான் திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி தான் ரொம்பவுமே நல்லது. ஒரு மனிதர்கள் நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு, அவங்களுடைய உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு எது ரொம்பவுமே முக்கியமாக இருக்குன்னா மூச்சு பயிற்சி தான். தினமும் காலைல எழுந்திரிச்சு மூச்சு பயிற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் ஔவையார் பிற்காலத்தில் அவங்களுடைய குரலில் சொல்லியிருக்காங்க. வாயு தாரணைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். அதாவது நம்ம மூச்சு பயிற்சி தினைக்குள் செஞ்சு வந்தோம்னா நம்மளோட வாழ்நாள் நீடிக்கும். அதுதான் அவங்களுடைய குரல்ல சொல்லியிருக்காங்க. இது ஔவை குரல் 49. இதுல இருந்து தான் இந்த குரல் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குரல் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் அவங்க என்ன பொருள் சொல்றாங்க இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பல பெயர்களில் நான். இப்போ காற்றுக்கு பார்த்தோம்னா காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இது பருவநிலை, சூழல், வீசும் வேகம் இதெல்லாம் வச்சு காற்றுக்கு வேறு வேறு பெயர்கள் சொல்றாங்க. என்ன? தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடை காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதி காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று இந்த மாதிரி பல பெயர்கள்ல இந்த காற்றுக்கு பெயர் இருக்கு. 4 திசைகளிலும் நான்.
காற்று எந்த திசையை நோக்கி வீசுதோ அதுக்கேத்த மாதிரியும் காற்றுக்கு என்ன வச்சிருக்காங்க, பேரு தமிழர்கள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் மொழிக்கே உண்டான ஒரு சிறப்பு. மற்ற மொழியிலாம் இந்த மாதிரி இருக்காது. நம்ம மொழியில காற்று எந்த திசையை நோக்கி வீசுதோ அதை வச்சே காற்றுக்கு வேறு வேறு பெயர் சொல்லியிருக்காங்க. இப்போ கிழக்கு அப்படின்னா அதுக்கு குணக்குன்னு ஒரு பெயரும் இருக்கு. அதனால கிழக்கிலிருந்து காற்று வீசும்போது அதுக்கு கொண்டல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழை காற்று எனப்படுகிறேன். அடுத்தது மேற்கு என்பதற்கு குடக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதனால மேற்குல இருந்து வீசும்போது இதுக்கு கோடை அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம வெயில் காலத்துல என்ன சொல்றோம், நம்ம கோடைன்னு சொல்றோம். அப்போ அந்த காற்று ரொம்ப வெப்பமா வீசும்போது, வறண்ட நிலப்பகுதியில் ரொம்ப வெப்பமா வீசும்போது அதை என்னன்னு சொல்றாங்க, கோடை காற்றுன்னு சொல்றாங்க. அடுத்தது வடக்குன்றதுக்கு வாடைன்னு ஒரு பெயர் இருக்கு. அப்போ வடக்குல இருந்து வீசும்போது அந்த காற்றுக்கு என்ன பேரு, வாடை காற்று. இது பார்த்தோம்னா பனி பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. இது பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கிருந்து எங்க வீசும்போது அதுக்கு வாடை காற்றுன்னு பேரு, ஊதை காற்றுன்னு பேரு. அதுக்கு அடுத்தது கோடை காற்று. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெற்குல இருந்து வீசும்போது அதுக்கு தென்றல் காற்றுன்னு பேரு. பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன். கரெக்டா? பல தடைகளை தாண்டி இது வருது. அப்படி வரும்போது அதோட வேகம் குறைஞ்சி ரொம்ப இதமா வீசுறதுனால இதுக்கு என்ன பேரு, தென்றல் காற்று. இலக்கியத்தில் நான் பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்துல இந்த காற்றோட பெருமையை ரொம்பவுமே சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இளங்கோவடிகளோட சிலப்பதிகாரத்துல வண்டோடு புக்க மணவாய் தென்றல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல மலர்கள்ல வண்டு போய் அமர்ந்துட்டு இருக்கும் போது அந்த வண்டோடு சேர்த்து அந்த மலர்களோட நறுமணத்தையும் காற்று என்ன பண்ணுது, அப்படியே அழைத்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பல பட்டடை சொக்கநாத புலவர், இவர் ஒரு சிற்றிலக்கியம் எழுதியிருக்காரு. அது பத்மகிரிநாத தென்றல் விடு தூது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த உரைநடை பகுதியில நிறைய கேள்விகள் நம்மளுக்கே தெரியுது, எதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பத்மகிரிநாத தென்றல் விடு தூதுல ஒரு பெண் தமிழை தூது அனுப்புறதுக்காக அன்போடு அழைக்கிற மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நான் தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதைத்த தென்றலே. அதாவது செழிப்பான தமிழ் இங்க நன் தமிழ் கொடுத்துருக்கா, அடுத்தது தன் பொருணை கொடுத்துருக்கா. இது தாமிரபரணி நதியும் சொல்றாங்க. இது எல்லாமே எங்கதான் அமைஞ்சிருக்கு, நம்மளுடைய தமிழ் நிலத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த தமிழ் மொழியின் சிறப்புக்கு பின் தோன்றிய தென்றலே அப்படின்னு பெருமையா தமிழ சொல்லியிருக்காங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலேன்னு கொடுத்துருக்கு. எது பார்த்தோம்னா ஒரு திரை இசை பாடல். பாசமலர் என்ற ஒரு படத்துல வரக்கூடிய ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய வரிகள் தான் இது. இந்த வரிகளுக்கு சொந்தமானவர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் அவர்கள். அடுத்தது முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். முன்னீர்னா கடல், நாவாய்னா கப்பல். அப்போ கடல்ல செல்லக்கூடிய கப்பலுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னா இந்த காற்று தான். பழங்காலத்துல கடல் கடந்த பயணத்துக்கு அப்பெல்லாம் காற்றால் இயக்கக்கூடிய பாய்மர கப்பல்கள் தான் யூஸ் பண்ணாங்க. அதுதான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவா. அதாவது கரிகால சோழனை வெண்ணி குயத்தியார் புறநானூற்று பாடல்ல புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதுதான் இந்த வரிகள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, அதாவது பெரிய கடல் நீரை கப்பல் மூலம் ஓட்டி செல்பவனே. வழித்தொழில் ஆண்ட, வழின காற்று, இந்த காற்றை இயக்கக்கூடிய காற்றை ஆளும் வலிமையுடைய மன்னனின் வழி வந்தவனே.
கரெக்டா? இங்க காற்று அதிகமா இருக்கும், ரொம்ப வலிமையா இருக்கும். அதை இயக்கி அதன் மூலியமா ஒரு கப்பலை இயக்கக்கூடிய வலிமை உள்ளவனே அப்படின்னு சொல்றாங்க. கலியல் யானை கரிகால் வளவா. துள்ளி கழித்த படையுடைய யானைகளின் கரிகால் வளவனே. கரிகால் வளவன் கிட்ட நிறைய யானை படிகள் வளமா இருக்கு. அப்படிப்பட்ட கரிகா வளவா அப்படின்னு சொல்றாங்க. இதுல வலின்னு சொல்லியிருக்கிறது என்னது? காற்று. அடுத்தது மழை தருவேன் நான். அடுத்தது மழை தருவேன் நான். பருவ காலத்துல மேகத்தை கொண்டு வந்து மழையை தரக்கூடிய காற்று. கதிரவனோட இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. கதிரவனோட வெப்பம் சூடாகி அடர்த்தி குறைந்து அது என்ன பண்ணுது? மேலே போகுது. மேலே போயிட்டு அங்க வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை கூட இது கலந்து பருவ காற்றா மாறுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு பருவ காற்றாக, வடகிழக்கு பருவ காற்றாக, இந்த மாதிரி பருவ காற்றாகலாம் என்னது மாறி மேகத்திலிருந்து நம்மளுக்கு மழை வருது. இப்போ பார்த்தோம்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்றா இருக்கும். இதே அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவ காற்றாக இருக்கும். இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இந்த உரைநடை பகுதியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியுது என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. இந்தியாவோட முதுகெலும்பா இருக்கிறது என்னது? வேளாண்மை தான். இந்த வேளாண்மை நல்லா சிறப்பா வந்தாதான் நாடு என்ன ஆகும்? தன்னிறைவு பெறும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரொம்பவுமே ஒரு பங்கு யாருக்கு இருக்குன்னா காற்றுக்கு தான் இருக்கு. இந்தியாவுக்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவ காற்றாக கொடுக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தெரியுமான்னு கேட்டிருக்கு. குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். அடுத்தது தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். வடகிழக்கு பருவ காலங்கள்ல இந்த மழை எப்படி இருக்கும்னா தாழ்வு மண்டலமா தவழ்ந்து அது என்னவா மாறுது? புயலா மாறிடுது. ஸோ இதோட ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும் போது இதை யாராலுமே புயலை யாராவது தடுக்க முடியுமா? அதோட வேகத்தை யாராவது தடுக்க முடியுமா? முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. வலி மிகின் வலி இல்லை. வலின்னா காற்று. காற்றோட வலிமை எப்படி இருக்கும்? ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அது யாராலுமே எதிர்கொள்ளக்கூடிய வலிமை கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னா புறநானூற்றுல வந்திருக்கு. யாரு? ஐயூர் முடவனார் சொல்லியிருக்காரு. இது போன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இதுல நிறைய நம்ம மார்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு படிச்சுக்கணும். அடுத்தது ஆற்றலாக நான் பார்க்கலாம். அதாவது எனர்ஜியா இருக்கு. இந்த பூமியில உயிரினங்கள் வாழ்றதுக்கு இந்த காற்று தான் உதவிகரமா இருக்கு. உயிரினங்கள்னா வெறும் மனித இனம் மட்டும் இல்லாம மரம், செடி, கொடிகள், மற்ற மிருகங்கள் எல்லாத்துக்குமே காற்று உதவியா இருக்கு. இப்போ மரம், செடி, கொடி, தாவரங்களை பத்தி பேசும்போது சூரியோட ஒளியிலிருந்து தான் அது தன்னுடைய உணவை தயாரிச்சுக்குது. மரம், செடி, கொடிகள். அப்படி இருக்கும்போது காற்றும் சேர்ந்து, காற்று, சூரிய ஒளி இதெல்லாம் சேர்ந்துதான் அதோட உணவை அதுவே தயாரிச்சுக்கிறது. இப்போ நம்ம பார்க்கும்போது மனுஷ இனம் மட்டும் தனியா இந்த உலகத்துல வாழ முடியுமான்னு பார்த்தா முடியாது. நம்மளோட சேர்ந்து மற்ற மிருகங்கள், மற்ற உயிரினங்கள், மற்ற தாவரங்கள் இதெல்லாம் ஒன்னோடு சேர்ந்து வாழும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னோடு ஒண்ணு பேலன்ஸ் ஆயிட்டு அந்த எக்கோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பேலன்ஸ் ஆயிட்டு நம்மளால வாழ முடியும். அதுதான் சங்கிலி தொடரும் கொடுத்துருக்கு. இதுக்கு மட்டும் இல்லாம இப்போ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்றதுக்கும் இந்த காற்று உதவியா இருக்கு. அப்பெல்லாம் பார்த்தோம்னா நிலக்கரியில இருந்து தான் மின்சாரம் தயாரிப்பாங்க. அப்போ இந்த நிலக்கரி அதிக அளவில் நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய அதை உபயோகிப்போம். அப்படி இருக்கும்போது கனிம வளங்கள் நம்ம நாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். இப்போ காற்றுல இருந்தே தயாரிக்கும் போது இந்த மாதிரியான கனிம வளங்கள் என்ன ஆகும்? பாதுகாப்பா இருக்கும். இதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா பார்க்கும்போது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது.
அதே மாதிரி இந்தியால தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ மனிதனால் மாசறியும் நான். இந்த மாதிரி பல உதவிகளை செய்யக்கூடிய காற்றை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா அதை மாசுபடுத்திட்டு இருக்கோம். ஒரு வினாடியும் சரி காற்றை என்ன பண்ணிட்டு இருக்கோம், மாசு தான் படுத்திட்டு இருக்கோம். குப்பைகள், நெகிழி பைகள், பிளாஸ்டிக்னு சொல்றோம்ல, அது, டயர்ஸ், அதாவது மெது உருளைகள், இதெல்லாம் என்ன பண்றோம், எரிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜிலலாம் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜில் இருந்து தான் என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஃப்ளோரோ கார்பன்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுது. ஸோ இதெல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. நம்ம அதிகப்படியான பட்டாசுகளை வெடிக்கிறதுனாலையும், புகை வடிகட்டி இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதனாலையும், அதுக்கு அடுத்தது பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு. இப்போ பஸ்ஸு, ட்ரெயின் அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு பஸ்லேயே என்ன பண்ணிக்கலாம், ஒரு 50 பேர் அப்படி போயிடலாம். அவங்க எல்லாருமே தனித்தனியா வண்டி ஓட்டும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை இன்னும் அதிகப்படியான மாசை ஏற்படுத்துது. ஸோ இதனால என்ன ஆகுது, இந்த காற்று மாசடைறதுனால கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இழப்பு நோய், இந்த மாதிரியான பல நோய் மனிதர்களுக்கு சேருது. இந்த காற்று மாசுபடுத்துறதுனால அது நம்மளுக்கு தான் ஆபத்தா முடியுது, மனித இனத்துக்கு தான் என்னவா முடியுது, ஆபத்தா முடியுது. இதுல ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறைவா இருக்குன்னு ஒரு ரிசர்ச் மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு தான் என்ன திருப்பி அடிக்குது, நாம இயற்கைக்கு பண்றது திருப்பி இயற்கை என்ன பண்ணுது, நம்மளுக்கு தான் அது துன்பமா அமையுது. இப்போ இந்த காற்றோட மேலடுக்குல இருக்கக்கூடிய ஓசோன் படலத்தின் மூலமா தான் கதிரவன், அதாவது சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன வரும், அந்த புற ஊதா கதிர்கள்லாம் வெளியே வரும். அது அதிகப்படியா நம்ம மேல விழக்கூடாது. அப்படி இருக்கும்போது அதை தடுக்கிற அரணா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஓசோன் லேயர் தான். இந்த ஓசோன் லேயர்லயே நம்ம போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாசுபடுத்திட்டு இருக்கனால ஹோல்ஸ் கேப் அதிகமாகி அந்த புற ஊதா கதிர்கள் நம்ம மேல டைரக்டா வீசும்போது அது நம்மளுக்கு தான் ஆபத்தா அமையும். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொண்டிருக்கிறேன். சூரியனோட வெப்பம் டைரக்டா நம்ம மேல விழுந்தா என்ன ஆகும், அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஓசோன் லேயர் இருக்கு. அப்படி இருந்தும் அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா மாசுபடுத்திட்டு இருக்கோம். குளோரோ கார்பன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதுல இருந்து தான் என்ன ஆகுது, அதிகப்படியான சேதங்கள் யாருக்கு சேருது, ஓசோன் லேயருக்கு சேருது. அடுத்தது தெரிந்து தெளிவம் பார்க்கலாம். ஒரு காலத்துல டைரக்டா குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த நீரை நம்ம என்ன பண்ணோம், மாசுபடுத்திட்டோம். மாசுபடுத்ததுனால அப்புறம் ஆர்ஓ வந்துச்சு, மினரல் வாட்டர், இதெல்லாம் புட்டியில அடைச்சி நம்மளுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. நாம அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். இதே மாதிரி காற்றையும் நம்ம மாசுபடுத்திட்டே இருந்தோம்னா அது வர காலத்துல நம்ம அந்த காற்றையும் ஒரு புட்டியில அடைச்சி ஆக்சிஜன் விற்பாங்க, அதையும் வாங்கி யூஸ் பண்ற நிலைமைக்கு தான் நம்ம வந்துருவோம். நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால காற்று மாசுபட்டு அதிலிருந்து கந்தக டை ஆக்சைடு, நைட்ரோஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரோஜன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகிட்டு போய் காற்றுல அந்த மழை போய் கலக்கிறதுனால மழை வரும்போது அது என்னவா ஆகுது, ஆசிட் மழை. அதுதான் அமில மழைன்னு சொல்றாங்க. இதனால மண்ணும் சரி, நீரும் சரி, கட்டிடங்களும் சரி, காடுகளும் சரி, நீர்வாழ் உயிரினங்கள் இது எல்லாமே துன்பத்துக்குள்ளாகின்றனன்னு சொல்றாங்க. மரம் தரும் வரம் நான். மனிதர்கள் ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 வரை மூச்சு காற்ற வெளியிடுறாங்க. இதுதான் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோம். ஸோ கரியமில வழி இது நாம கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். மரம் என்ன பண்ணுது, அந்த கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்லா வளர்க்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு மரமாவது நாம வளர்க்கணும். நல்ல முறையில குப்பைய மேலாண்மை செய்யணும். இப்போ மக்குற குப்பை, மக்காத குப்பை அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு போடுறது, அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். பொது போக்குவரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். ட்ரெயின், பஸ் அந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணணும். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். அடுத்தது பார்த்தோம்னா கச்சா எண்ணெய், நிலக்கரி இந்த மாதிரி இருக்கிற எரிபொருளை நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்கணும். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துங்கன்னு சொல்றது. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். ஜூன் 15 என்ன நாள்? உலக காற்று நாள். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள் மட்டும் காற்றை கொண்டாடாம நம்ம என்ன பண்ணோம், அந்த காற்றோட பயனை தெரிஞ்சுக்கிட்டு காற்று நாளும் அதை கொண்டாடணும், அதை தூய்மையா வச்சிருக்கணும். இதுதான் அந்த காற்றோட ஒரு ஆசையும். அது மட்டும் இல்லாம அந்த காற்றோட ஆசை மட்டும் இல்லாம இது மனிதர்களோட எதிர்கால நலனும் இதுல கலந்துருக்குன்னு அந்த காற்று சொல்லி முடிக்குது. அடுத்தது எத்திசையும் புகழ் மணக்கன்னு கொடுத்துருக்கு. தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழால, அதாவது அவருடைய முடிச்சூட்டு விழால திருவெம்பாவை, திருப்பாவை அந்த பாடல்களை எல்லாம் அவங்களுடைய தாய்மொழியில எழுதி வச்சுக்கிட்டு அந்த பாடல்களை பாடியிருக்காங்க. இந்த குறிப்பு எங்க இருக்குன்னா தனிநாயக அடிகள் ஒன்றே உலகம். ஸோ அதுல இருந்து தான் இந்த குறிப்பை எடுத்திருக்காங்க.